ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஜேகே ப்ளாக். இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறேன்டா, எல்லாருமே எல்லா கோயில்லையுமே நடக்கிற விஷயம் தான். இந்த கோயிலில் மட்டும் ஸ்பெஷலாகவே கிராண்டாக நடக்க போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டூரில் இருக்கிற ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயிலில் வந்து கிராண்டாக வெடித்திருவிழா நடத்துகிறாங்க. ஸோ அதை நைட்டில் பார்க்குறதுக்காண்டி நானும் என் ஃப்ரெண்டோட போயிருந்தேன். ஸோ அது வந்து இப்போ தான் முதல் முறையாக வெடித்திருவிழாவே பார்க்க போகிறோம். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம கமெண்ட்டில் சொல்லி கொடுப்போங்க. உங்களோட சேனலில் யாரும் பெஸ்ட் தடவை வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விநாயகர் பெருமான்ல இருந்தே தொடங்குவோம். மக்கள் பாதுகாப்புக்காண்டி போலீஸ் வந்து அதிரடிப்படை இறங்கி இருக்காங்க. போலீஸ் ஜீப் இப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. கொஞ்சம் நல்லா வந்துட்டாங்க. இவ்வளோ நேரம் பார்த்த வழியை பார்த்து நம்ம நினைச்சிடக்கூடாது. இனிமே தான் ஆட்டம் இருக்கு ஆரம்பம். நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த வெடித்திருவிழாவுக்கு. இது வந்து மடப்பட்டி கொண்டு வர்றது. இது வந்து இவங்க ஊர் மக்களால் கொண்டு வர மடப்பட்டி. இது வந்து மடப்பட்டி கொண்டு வந்தாங்கண்ணே. நல்லா இருக்கு இந்த செட்டப். எங்களோட வீடியோ வந்து இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து முருகன் கோயிலிருந்து எங்களோட வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து மடப்பட்டி எடுத்து போய் இங்கேருந்து வந்து திரௌபதி அம்மன் கோயிலுக்கு வந்து மடப்பட்டி கொண்டு வைக்கிறாங்க. இடையில வந்து நிறைய வெடிப்பு கொடுக்குறதுக்கு எல்லாரும் ஆகுது. எல்லாரும் இதோட வந்து இணைஞ்சிருக்காங்க. கோயில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதோடு வந்து அங்கே வந்து சாங் போட்டு பைப் பண்ணிருக்காங்க. அதாவது நண்பன் இடையில எங்கேயோ பட்டுதான் அவன் வர மாட்டோம். கொஞ்சம் வீடியோ கண்டினியூ பண்றதுக்காண்டி நீங்க சொல்லிருக்கான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.
திருப்பி சும்மா தலை தட்டி இந்த மாதிரி எவ்வளவு பேர் அது ஒரு ஊர்ல எவ்வளவு பேரா சத்தியமா சாக்காயிட்டு. இது மட்டும் இல்லாம இந்தியால நிறைய பேர் இருக்காங்க. 4 பக்கமும் 4 பக்கமும் 4 டீமா. கொஞ்சம் வாங்க கொஞ்சம் அங்கே போவோமே இருக்கிறது. இது பரவாயில்லையா? இது எவ்வளவு உப்படாது. இதோ கூட்டுறதுக்கு ஒரு நாள் வேணும். இப்படியெல்லாம் இதெல்லாம் வந்து அமேசிங். ஸோ அடுத்த வீடியோ கொண்டு போகிறாங்க. அடுத்தது எங்கடா நமக்கு மேல எவ்வளவு முட்டா? திரும்ப 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 கீழே எடுக்க விடுறாங்க. போனேன் எப்படி ஓ இது அடுத்தது அடி எங்கடா நீ ஒரு கொள்ளப்படுறா. இதை பாக்குறதுக்கு எவ்வளவு படத்தை வெடிச்சா நாம இருக்கேன் படத்தை வெடிச்சது. ஸோ அடுத்து கொஞ்சம் தள்ளி போடான். அடுத்து எந்த வெடிதான்? ஸோ அடுத்தது வந்து இந்த எங்கட ஊர்ல இருந்து நாங்க 2 நம்ம தெரியும். ஜெட்டு தெரிஞ்சு போகுது. அடுத்த கிரை பண்ணி கொண்டிருக்கோம். அடுத்தது கொளுத்து விட்டாங்க. நமக்குள்ள அடிக்க மாட்டா தெரியாண்டா. லாஸ்டா போகுது. அடுத்து விடாம கொளுத்துறாங்கடா. ஓ நீ மேல எடு நாங்கள் எடுக்கு. அடுத்து டேய் பாட்டாவோட நிக்காங்க. இது என்னமா வெடியாண்டு தெரியாது சத்தியமா. அந்த லொரி ஃபுல்லாவே வெடிடா. அதை விட டபுள் பண்ணுங்க. நீ ஒரு கொடுத்ததை விட கலர் கலரா பார்த்துக்கிறாடே. இது என்ன போடுவோமாடா? நீ உண்டா மண்டையில என்ன விழுதுறா எனக்கு. ஸோ கைஸ் அடுத்த குண்டு வெடிக்க போகுது. கை விட்டு எடுக்கானே அப்படியே நில்றோய் வேணாம். ஓ வெடி எல்லாம் போய் இதை எடுக்க வேண்டியதா.
மேல எப்படிதான் இருக்குது அதெல்லாம் ஓகே. மண்டையில எங்கே வைத்து நம்மக்குள்ள வந்தா யார விட்ட வெடிச்சா பிரச்சனை இல்லடா. ஆக்களுக்குள்ள வந்தா ஆக்கள் பிரச்சனை, அது ஒரு பிரச்சனை. சும்மா ஆக்கள் வெடி கொடுத்து சொல்ல கொஞ்சம் எனக்கு நம்மளையும் பாதுகாக்க உண்டாதுல இதுல நம்மளையும் பாதுகாக்கணும், வீடியோவையும் பார்க்கணும். இதான்டா வெடி, மை ஃபேவரட் வெடி. வாவ், வெடி கட்டு கட்ட வச்சுக்கிறோம். சத்தம் போட்டுதான் இதுக்கு வேற நெருப்பட்டி வாங்கண்டா. இனிமேதான் சாமி வர போகுது. என்ட்ரி எப்படின்னா கூட்டத்துக்குள்ள இருக்குது. அப்படிக்கு ஓ எதிர்பார்க்கல, எதிர்பார்க்கிற இடத்துல வந்து வெடி யூஸ் பண்றாங்க. ஸோ இதை வந்து வாகனங்கள் நிறுத்தி வச்சுக்காங்க சாமி வர்றதுக்காண்டி. அதுவும் கிரௌட்னு கிரௌண்டுக்குள்ளே வந்து அடுத்தபடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரோல் வெடி தான் கொடுத்து போறாங்க. அடுத்த நிற்கிற ரொம்ப டேஞ்சர் தான். ஐயோ இந்த வெடியா என்று சொல்ற அளவுக்கு இருக்கு. இந்த வெடியா வந்து அவ்வளவு பரபரப்பா இருந்தது. அப்படியே கொஞ்சம் அங்கே ஊட்டி இந்த வெடி கொளுத்துற பக்கத்தில் அடிக்கிற டேஞ்சர். கூட ரெடியா வச்சுக்கோ. நமக்கு இந்த
இந்த வெடி தான் நம்ம ஸ்டார்ட்ல பார்த்துருப்போம், நிறைய கொளுத்திருப்பாங்க. ஆனா பக்கத்துல இருந்து பார்க்க எல்லாமே இப்போ உடனே வெடிய நண்பன் சேஃப்டி கூட எல்லாம் வச்சிருக்கா. பைக் வெடிச்சா என்னடா இது இடையில இந்த கார்லாம் வெடிச்சா? அந்த அக்கா காருக்குள்ள நிக்க பிரச்சனை இல்லை, காரை வெடிச்சா. ஸோ நிறைய இஷ்யூலாம் இருக்கு. டிராபிக் ஜாம் வேற, வாகனத்தை ஒண்ணுமே செய்யலாம் இல்லைங்க. எல்லா பக்கமும் பிரச்சனை தான் இருக்கு. நடுவில் வெடியை விரிச்சு போட்டாங்க, மழை பெஞ்சு அதை விட தட்டப்படியா இருக்கும். நடுவுலே இവിടുത്തെ நிற்கிற உண்மையா டேஞ்சர் தெரியுமா? ஆனால் അവിടെ தான் நிற்கணும். ஓ ஓ ஓ என்னடா பண்றா நீ? இப்படி நம்ம செஞ்சலாம், சேஃப்டி செஞ்சலாம். சக்கில் கொண்டு ஆளானே அண்ணன் சக்கில தூக்கிட்டான். தூக்கிட்ட வாடா. விடு விடு. என்ன போட்ட முடியல சாமி. ஸோ அந்த வெடி கொளுத்த மட்டும் சத்தப்படாம இருந்த டீம் வெடி கொளுத்த முடிய அலாட் ஆயிட்டாங்க. ஓவரா இருக்கு. இங்க கொடையை நிறுத்து பாங்க. நீங்க வா. சும்மா இருந்தா இதாண்டா வெடிச்சிச்சு காது. டீம் சட்டப்படி வெடி கொடுக்குறாங்க. என்னடா உள்ளுக்குள்ள பூந்து விளையாடுறான்டா. நாளை காலை என்ன சாய் அரிக்கி என்ன சொல்ல வர வீடியோ பத்தி, இந்த வெடியை பத்தி? சரி, அசால்ட் ஆரம்பமே சைட்டா நினைச்சு. ஓ மை சத்தியமா சொல்றேன், இந்த வெடி இவ்வளவு நாளைக்கு நான் கண்டதே இல்லை. இவ்வளவு நான் கொளுத்தி
ஃபர்ஸ்ட் டைமா இங்க வந்து பாக்கு என்ன ஊரா வா சொல்ல விடுறா நீ அவனுக்கு தெரியாது கூட்டம் வந்து நான் பார்க்கல வாவ் என்னடா சாத்தியம் ஜப்பா குர்ரானி இல்லையா ஞாபகம் இருக்கு ஓ ஓரம் மட்டும் அங்க வெடிக்கிற காணல மூணாவது ரெண்டாவது இடம் முடிச்சு போங்க ஒரு பக்கத்து போங்க இவ்வளவு கூட்டமாண்டு எதிர்பார்க்கல சத்தியமா அது இந்த ஊர் மக்கள் அந்த மூணாவது இடத்துக்கு செல்வதற்கு முன்னும் இடையில இடத்தையும் கொளுத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கல அப்படி இவ்வளவு கொளுத்துவாங்க. ரெண்டாவது இடத்த எவ்வளோ அவனுக்கு நல்லா இதை விட நிறைய இடத்த பார்த்துருக்கேன். நான் இப்போ பெஸ்டரை பார்க்க இதெல்லாம் வந்து இப்படி பார்க்கறத வந்து இந்த பக்கம் இருந்து அவ்வளோ ஒன்று இதா இல்லை. நான் தெரியும் இல்லை ப்ரோ இருட்டுக்குள்ளே வந்து இடையில ஒரு அலர்ட் கொடுக்காங்க. நானே சொல்றேனே சொல்லி தவளை நேற்று வாட்சி பரிமொழி டீட்டெயில் பரிமொழி படிச்சு அடுத்தபடி இந்த வடியை கண்டானே எல்லாருமே பயப்படணும். ஏன்னு பார்த்தா அவ்வளோ டேஞ்சர்ஸ். நிறைய வாகனங்கள்லாம் அனுப்பி கொண்டிருக்காங்க. நம்மளும் போவோம். நம்ம நிற்கிற டேஞ்சர் விடுது கஷ்டம். அது என்னடா இது வந்து தெரிஞ்சிருக்கேன் எல்லாருக்கும் இந்த வடியை பற்றி. நிற்கிறது ரொம்ப டேஞ்சர். தள்ளி நிற்க
ஏன்னா நாங்கள் லோங்கில் நிற்கமேன்னு பார்த்தீங்கன்னா சத்தம் முழங்குது அவருக்கு 2 நாங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு. அதேன்னு பார்த்தீங்கன்னா வந்து லோங்கில் காதை அடைச்சு போயிட்டு வந்து லோங்கில் இருந்து பார்க்கக்குள்ள என்ன புகை மூட்டை வரி பக்கத்துல இருந்து பார்க்கக்குள்ள நமக்கு எப்படி இருக்கும். வந்து எல்லா இடத்தையும் வந்து ஒரே மாதிரி வெடி கொளுத்துறாங்கண்ணே. அண்ணா அந்த இருக்கிற வடியை சமானா கொளுத்துறாங்க. அண்ணன் கிட்ட வச்சு கொண்டாங்க என்ன பக்கத்துல கொண்டு வச்சாங்க. என்ன சொர்க்கத்துக்கு வந்துட்டோமோ புகமூட்டமாவே இருக்கு. ஏதோ உளர்றா சொல்லு ஒழுங்கா முடியல. இதுக்கு நான் தான் இப்படி சொல்லணும்டா நீ சொல்ற. வடிவா ரவுண்டா இருக்குல்ல அதுக்கு நடுவில் கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல வரணும். அல்ட்ரா தெரியுதாங்க நிலா ஜூம் பண்ணி பார்த்தா மாதிரி வட்டமாகுது. இல்ல விட்டுருக்கடா கழுத்து நோவுதுடா. ஓ ஓ ஓ தெற்கு சைடு நோக்கி நோக்கி போய் கொண்டிருக்கு. இந்த ஆளுதே வா வடி கொளுத்தி இதோட 3வது இடம் முடிஞ்சு. ஸோ இதில் வந்து நிறைய ஊர் மக்கள் வந்திருக்காங்க. இது இந்த வெடி திருவிழா பார்க்குறதுக்கு நானே பெஸ்ட்டாக வந்திருக்கேன். ஆனால் வந்து பாருங்க எவ்வளோ இருக்கு. இதே என்ன பிரமாதம். இதோட ஸ்பெஷல் ஐட்டம் முன்னுக்கு போய் கொண்டிருக்காங்க. அந்த சொர்க்கத்துக்கு வந்துட்டோம். எவ்வளவு குரோட்ராது நிக்க நிக்க இந்த கிரௌட்ல பாத்தீங்கன்னா சொல்ல வரா சிம்பிளா தெளிச்சு விட்டானே. ரோட்டே அலர்ட் ஆயிட்டு
கொஞ்சம் கழிச்சுட்டு அது என்ன அது கோப்ரோ 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 என்ன பக்கம் திருப்பிடலாம் சரி கஷ்டம் தான் சரி அவனை நிறுத்த சொல்லுங்களேன் ஆர்லாண்ட் எடுக்க சரி சைவ ஆர்எக்ஸ்ல நல்லா இருக்கு இவர் யார் அவர் இடையிறாரு காலேக்கில் இது கஷ்டம் தான்டா சரி போனா இடத்தையும் குளிச்சு முடிஞ்சு அந்த கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கிட்ட போகிறது கோயிலுக்குள்ளே தான் போகிறோம். இதுதான் கோயில் வாசல்.
ஃபைனலாக வந்து கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். இந்த கோயிலுக்காண்டி தான் இவ்வளவு வெடி திருவிழாவே நடந்தது. இந்த கோயிலுக்கிட்ட வந்தாச்சு. இந்த கோயிலுக்குள்ளே போய் கோயிலை பார்த்துட்டு கோயிலுக்குள்ளேயும் ஃபைனலாக வெடி கொளுத்துவாங்க. அதையும் பார்த்துட்டு ஸோ இந்த வீடியோ இதோட முடிக்கணும். அதனால் கோயிலுக்குள்ளே போய் நம்ம நடக்கிற விஷயத்தங்களை பார்ப்போம் வாங்க. அங்க பார்த்தது மறுபடியும் இடத்த ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது வழி கொடுத்துறதுக்காண்டி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். என்னமே காலையில் அந்த மரப்பட்டி வந்து கொண்டிருக்கு. நம்ம ஸ்டார்ட்ல பார்த்துருக்கோம். கோயிலுக்குள்ள கொண்டு வரது பாருங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து திரௌபதி அம்மன் கோயிலில் வந்து நாங்கள் லாஸ்ட்டாக வெடி கொளுத்துவாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது வந்து வெடி கொளுத்தலை. மடப்பட்டியை வந்து உள்ளுக்குள்ள சாமிகிட்ட கொண்டு போயிட்டாங்க. எதிர்பார்த்ததை விட நான் பெஸ்ட்டாகவே ஃபீல் பண்ணேன். இந்த கோயிலில் வந்து அந்த வெடி திருவிழா வந்து நான் எதிர்பார்க்கல இப்படி எல்லாம் நடத்துவாங்கன்னு. என் ஃப்ரெண்ட் படி நிறைய தடவை சொல்லிக்காண்டே அப்படிராண்டு. ஆனால் வந்து நான் எதிர்பார்க்கல இவ்வளோ இப்படி நடக்குமாண்டு. செம்மையாக வெடி திருவிழா அந்த பாண்டூர் கோயிலை வந்து வெடி திருவிழா நடத்திருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.